ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 11 ஆகஸ்ட் 2026 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட சயின்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இப்ப இருக்கிற டைம்ல என்னால 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் முடிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. அதே மாதிரி முந்தின ஷிப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதனால ஆகஸ்ட் 3ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிப்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களால அட்டன் பண்ண முடியும். இந்த ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின்ஸ் வந்து என் கையில இல்ல, இந்த நடத்துற ஷிப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. அதே மாதிரி கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 199. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டீங்கன்னா ஆகஸ்ட் 3ல இருந்து உங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸையுமே டீம் வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. இந்த ஆகஸ்ட் எண்ட்ல ஆர்ஆர்பி, என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு டிசம்பருக்குள்ள குரூப் டியோட நோட்டிபிகேஷன் 30,000 வேகன்சிக்கு இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் ஓட நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் புதுசா படிக்க போறேன் மேம், என் கையில மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்ல, வரக்கூடிய எக்ஸாம்ஸை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல அப்கமிங் எக்ஸாமுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு இதுல கிளாஸஸ் இருக்கும். இதோட ஃபீஸ் வந்து 2499, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which countries co-hosted the ICC Men's T20 World Cup 2026? ICC ஆண்கள் T20 உலக கோப்பை 2026 எந்த நாடுகள் இணைந்து நடத்தின அப்படின்னு கேட்டிருக்காங்க. ICC ஆண்கள் T20 உலக கோப்பை 2026 வந்து எந்த நாடு நடத்தியிருக்காங்க அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஓகேவா? யாரு நடத்தியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் பாத்தீங்க அப்படின்னா யாரு ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். ஓகே, சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் அடுத்த ஷிப்ட்ல எதிர்பார்க்கலாம். ஹூ வாஸ் அப்பாயிண்டட் as the brand ambassador for ICC men's T20 வேர்ல்டு கப்? ஐசிசி ஆண்களுக்கான T20 உலக கோப்பை 2026ஓட பிராண்ட் அம்பாசிடர், தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா. Who was named the player of the tournament in the T20 World Cup 2026? T20 உலக கோப்பை 2026ல தொடர் நாயகன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா சஞ்சு சாம்சன். இது எல்லாமே ரிலேட்டட் கொஸ்டின் அடுத்த ஷிப்ட்ல எதிர்பார்க்கலாம். Which countries host the ICC Women's T20 World Cup 2026? ஓகே, சோ விமென்ஸ் பெண்களுக்கான T20 உலக கோப்பை நடத்திய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. Which player was named the most valuable player? So IPL 2026ல most valuable player அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி. ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் யங் பேட்ஸ்மேன் வைபவ் சூரியவன்ஷி was named most valuable player in IPL 2026. He scored a total of 436.5 points for his outstanding performance throughout the season. IPL 2026ல ராஜஸ்தான் ராயல்ஸோட யங்கஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னா வைபவ் சூரியவன்ஷி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகே ஓகே, இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் வந்து இதுல கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ நீங்க இதுல பாத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who was named the player of the match in the IPL final? ஓகேவா? சோ IPL ஃபைனல்ல பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா கோலி, விராட் கோலி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது எல்லாமே ரிலேட்டட் கொஸ்டின் அடுத்தடுத்த ஷிப்ட்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ரிலேட்டட் கொஸ்டின் தான். இந்த பிடிஎஃப்ல ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அடுத்தடுத்த ஷிப்ட்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிடிஎஃப்ல இருக்கிறது எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. Who is the current national president for the Confederation of Indian Industry? Confederation of Indian Industryயோட தற்போதைய தேசிய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ஆர் முகுந்தன். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம CA PDF ல டிஸ்கஸ் பண்ணதான். ஆர் முகுந்தன் இஸ் த நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் CII,
Confederation of Indian Industry for 26 to 27. He took charge in May 2026 after Raju Memani. He is also MD and CEO of டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட். 2026 டு 27 காலகட்டத்திற்கு சிஐஏயோட தேசிய தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகுந்தன். யாருக்கு பதிலா இவர் வந்து சிஐஏயோட தலைவர் ஆயிருக்காரு அப்படின்னா ராஜு மெமானிக்கு பதிலா. ஓகேவா? ஓகே, சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. பிடிஎஃப்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். வேர் த 6th ஏசியன் பீச் கேம்ஸ் ஹெல்ட். இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிப்ட்ல ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். 6வது ஆசிய கடற்கரை விளையாட்டுகள் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா சான்யா, சைனா. 6th ஏசியன் பீச் கேம்ஸ் வந்து சான்யா, சைனால வந்து நடந்திருக்கு. ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. வாட் வாஸ் த அபிஷியல் மஸ்கட் ஆஃப் த 6th ஏசியன் பீச் கேம்ஸ்? 6வது ஆசிய கடற்கரை விளையாட்டு சான்யா 2026 ஓட அதிகாரப்பூர்வ சின்னம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாயா, which is based on எல்ஸ் டீர். ஓகேவா? எல்ஸ் மான் என்ற ஒரு வகை மானை அடிப்படையாக கொண்டதுதான் அதோட என்னது அந்த இதா வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஓகே, 6வது ஆசிய கடற்கரை விளையாட்டு போட்டிகளின் அதிகாரப்பூர்வ முழக்கம் என்ன? சியா இன் சான்யா. ஓகேவா? சோ இது மேபி அடுத்த ஷிப்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அடுத்த ஷிப்ட்ல உங்களுக்கு இந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸை விட இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, மேபி இதே கொஸ்டினே ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா? 6வது அந்த பீச் கேம்ஸ் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு. வாட் இஸ் த டோட்டல் பட்ஜெட் அலோகேஷன்? பட்ஜெட்ல இருந்து டெய்லி ஒரு கொஸ்டின் எப்படியாவது வந்துருது. பட்ஜெட் அலோகேஷன் ஏர்மார்க்டு ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் அண்டர் த ஜெண்டர் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் இந்த யூனியன் பட்ஜெட் 26 to 27. 2026 to 27 மத்திய பட்ஜெட்ல பாலின பட்ஜெட் அறிக்கையின் கீழ் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பட்ஜெட் ஒதுக்கீடு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.01 லட்சம் கோடி. As per Union Budget 26 to 27, Gender Budget Statement, highest ever allocation எவ்வளோ அப்படின்னா 5.01 lakh crore has been made for the welfare and empowerment of women and girls. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோ அப்படின்னா 5.01 lakh crore. Where did cyclone Monda originate in 2025 and which Indian state did it primarily affect? மோந்தா புயல் எங்கு உருவானது, எந்த இந்திய மாநிலத்தை முதன்மையாக பாதித்ததுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க உருவாகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா டு ஆந்திர பிரதேசம். As per so Monda originated in the Bay of Bengal in 2025 and primarily affected Andhra Pradesh. Which state has the Indian Navy's first next generation offshore patrol vessel Yard 1280 been launched? இந்திய கடற்படையின் முதல் அடுத்த தலைமுறை கடலோர ரோந்து கப்பல் Yard 1280 எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா கோவால. 2026 assembly election, which state did the BJP form its government for the first time by registering a historic victory? ஓகேவா? சோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று வெற்றியை பதிவு செய்து முதல் முறையாக எந்த மாநிலத்தில் தன்னோட அரசாங்கத்தை அமைத்தது? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல. ஓகே, வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிஜேபி தான் வின் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் எல்லா ஷிப்ட்லயுமே வருது. வெஸ்ட் பெங்காலோட புதிய சிஎம் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல ஓவரால் தொகுதியில வந்து இவங்க வின் பண்ணவங்க ஓகேவா, சுவேந்து அதிகாரி தானே சிஎம். ஓகேவா? சோ வின் பண்ணவங்க எத்தனை சீட் வந்து வின் பண்ணாங்க, சோ இவங்களுக்கு முன்னாடி யாரு வந்து எந்த கட்சி வந்து ஆட்சியில இருந்தாங்க, இந்த மாதிரி ரிப்பீட்டடா இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் தான் ஒவ்வொரு ஷிப்ட்லயுமே உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஷிப்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட சிஎம் யாரு, அவரோட அந்த கட்சியோட நேம் என்னங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சோ இந்த 2 ஸ்டேட் மொத்தம் 3 ஸ்டேட்டோட சிஎம் அந்த எலெக்ஷனை பத்தி தான் மாறி மாறி கேக்குறாங்க. ஒன்னு வந்து தமிழ்நாடு, இன்னொன்னு வந்து வெஸ்ட் பெங்கால்ல நடந்த எலெக்ஷன், அங்க யாரு வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் பாத்தீங்கன்னா பீகாரோட சிஎம் யாருங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, BJP formed its government for the first time in West Bengal in 2026 assembly election with a historic victory. ஓகேவா? சோ பிஜேபி மேற்கு வங்காளத்துல தன்னோட அரசாங்கத்தை முதலா வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிஜேபி ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, மம்தா பானர்ஜி வந்து இருந்தாங்க, திரிணாமுல் காங்கிரஸ். அப்படிதானே? சோ பிஜேபி ஓட சிஎம் யாரு, இப்போ வெஸ்ட் பெங்காலோட சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவேந்து அதிகாரி. ஓகே, ஓகே, ஓட் பெர்சன்டேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க எவ்வளவு வின் பண்ணிருக்காங்க, மத்த பார்ட்டிஸ் எவ்வளவு வின் பண்ணிருக்காங்கிறது எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? What was the official slogan given by the BJP for the 2026 West Bengal Assembly election? ஓகேவா? சோ அவங்களோட ஸ்லோகன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்டோனோ தர்கார் சாய் பிஜேபி சர்க்கார். ஓகேவா? மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுக்காக பிஜேபி வெளியிட்ட அதிகாரப்பூர்வ முழக்கம். மேபி இது ரேரா தான் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே,
ஸோ திரிணாமுல் காங்கிரஸ். இவங்களுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலோட சிஎம்மா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி. ஸோ அவங்களோட இது வந்து திரிணாமுல் காங்கிரஸ். ஓகேவா? ஸோ அவங்க மொத்தமே இந்த எலக்ஷன்ல எவ்ளோ சீட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80. ஓகேவா? 80 சீட்டு தான் வின் பண்ணியிருந்தாங்க. The ongoing Indus Water Treaty dispute, which international organization or courts arbitration proposals and rulings has India completely rejected. தற்போது நடக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்த சர்ச்சையின் போது எந்த சர்வதேச அமைப்பு ஆர் நீதிமன்றத்தின் நடுவர் முன்மொழிவுகள் மற்றும் தீர்ப்புகளை இந்தியா முற்றிலுமாக நிராகரித்தது. எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். ஓகேவா? சோ இவங்களோட தீர்ப்பை வந்து இந்தியா வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து நிராகரிச்சிட்டோம். Who has set a new national record in the men's 100-meter race with a time of 10.09 seconds, becoming the first Indian sprinter to break the 10.10 second barrier. 10.09 வினாடிகளில் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் புதிய தேசிய சாதனை படைத்து 10.10 வினாடி தடையை உடைத்த முதல் இந்திய ஸ்பிரிண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரிந்தர் வீர் சிங். குரிந்தர் வீர் சிங் clocked. So previous shiftோட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. 10.09 seconds in the men's 100-meter race and became the first Indian sprinter to break the 10.10 second barrier, setting a new national record. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல நான் கொடுத்துருக்கேன். நீங்க டீடைல்டா இதுல பாத்துக்கலாம் இந்த பிடிஎஃப்ல. Renowned economist Ashok Kumar Lahiri has been appointed as the new vice chairperson of the which of the following commissions? புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் அசோக் குமார் லஹிரி பின்வரும் எந்த அமைப்புகளில் புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்? எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். ஓகேவா? சோ அசோக் குமார் லஹிரி பாத்தீங்க அப்படின்னா வைஸ் சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக். நிதி ஆயோக்கோட புதிய துணைத் தலைவர் யாரு அப்படின்னா அசோக் குமார். ராஜ்கட் remembered as the death anniversary of which great personality and as which day is this occasion observed? ராஜ்கட் எந்த மாபெரும் ஆளுமையின் நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது? இந்த நாள் எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது? ஓகே. சோ யாரோட பிறந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஓகேவா? சோ யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ பிறந்த நாளுன்னு சொல்லிட்டேனா, சோ டெத் ஆனிவர்சரி. ஓகேவா? சோ நினைவு நாள். ஓகேவா? சோ யாரோட நினைவு நாளா இது பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ராஜ்கட் இஸ் த மெமோரியல் ஆஃப் மகாத்மா காந்தி. ஹிஸ் டெத் ஆனிவர்சரி வந்து 30th ஜான்வரி. ஓகேவா? சோ ராஜ்கட் மகாத்மா காந்தியின் நினைவிடமாகும். அவரது நினைவு நாளான ஜனவரி 30 ஷாஹித் திவாஸ் அல்லது தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Where was the exercise வாயு சக்தி 2026 conducted by the Indian Air Force to demonstrate its compact readiness and firepower capability? இந்திய விமானப்படையின் போர் தயார்நிலை மற்றும் தாக்குதல் திறனை வெளிப்படுத்த எக்ஸசைஸ் வாயு சக்தி 2026 எங்கு நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொக்ரான், ராஜஸ்தான். ஓகே. Where was the 14th ministerial conference of the World Trade Organization held? வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட 14வது அமைச்சர்கள் மாநாடு எங்க நடந்துச்சு? நம்ம சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூடியூப்ல நீங்க குரூப் டி போறதுக்கு முன்னாடி 4000 பிளஸ் ஒன்லைனர் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுலயும் இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ எங்க நடந்திருக்கு அப்படின்னா யாண்டே கேம்ரூன்ல நடந்திருக்கு. ஓகே. 14th வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ், மினிஸ்ட்ரியல் மீட்டிங், அமைச்சர்கள் மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாண்டே கேம்ரூன்ல நடந்திருக்கு. Where was the 4th edition of the bilateral diving exercise INSLN Divex 2026 being held between India and Sri Lanka? இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே இருதரப்பு நீச்சல் பயிற்சி அதோட 4வது பதிப்பு ஏப்ரல் 21, 2026ல எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழும்பு, ஸ்ரீலங்கால. 4th edition of bilateral diving exercise INSLN Divex 2026 between India and Sri Lanka எங்க நடந்திருக்கு அப்படின்னா கொழும்பு, ஸ்ரீலங்கால. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. According to the RBI monetary policy of February 2026, which policy stance has the committee decided to adopt a retain for future policy action? பிப்ரவரி 2026 RBI நாணய கொள்கையின்படி எதிர்கால கொள்கை நடவடிக்கைகளுக்காக எந்த கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கவோ அல்லது தொடரவோ முடிவு செய்துள்ளது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஸ்டான்ஸ். By what other name is plumbing right-hand rule also known as, which demonstrate the neutral alignment or adjustment condition for explaining the working principle of an electric generator or dynamo? மின்சார ஜெனரேட்டர் அல்லது டைனமோவின் செயல்பாட்டு கொள்கையை விளக்கும் நடுநிலை சீரமைப்பு அல்லது சரிசெய்தல் நிலையை விளக்கும் பிளம்பிங்கின் வலது கை விதி வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? டைனமோ விதியா?
ஸோ இந்த ஃப்ளமிங்கோட வலதுகை விதி பார்த்தீங்க அப்படின்னா டைனமோ நியம் அல்லது நடுநிலை சரி செய்தல் இல்லைன்னா டைனமோ விதி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Why does a soap solution or thick layer of a soap bubble initially appear cloudy, creating a condition of neutral adjustment for light scattering? சோப்பு கரைசல் அல்லது சோப்பு குமிழியின் தடிமனான அடுக்கு ஆரம்பத்தில் ஏன் மங்கலாக தெரிகிறது? ஒளி சிதறலுக்கு நடுநிலை சரி செய்தல் நிலையை உருவாக்குகிறது. ஸோ துகள்களால ஏற்படக்கூடிய அந்த ஒளி சிதறல் காரணமாக. In a concave mirror, ray of light passing through the center of curvature will go through which point or trace back where after reflection? ஒரு குழியாடியில் வளைவு மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் பிரதிபலிப்புக்கு பிறகு எந்த புள்ளி வழியாக செல்லும் அல்லது திரும்பும்? ஸோ வளைவு மையம் வழியா செல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா திருப்பி வர்றதும் பார்த்தீங்கன்னா வளைவு மையம் வழியா தான் வரும். ஓகேவா? ஸோ will retrace its path back through the center of curvature. வளைவு மையம் வழியாகவே மீண்டும் திரும்பும். According to Rutherford's atomic model, where is the entire positive charge of an atom located? ரூதர்ஃபோர்டோட அணு மாதிரிப்படி ஒரு அணுவின் முழு நேர்மறை மின்னூட்டமும் எங்கு உள்ளது? சுற்றுப்பாதைகள்ல சிதறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சுற்றுப்பாதையில வெளிப்புறத்துல வந்து எலக்ட்ரான் தானே இருக்கும். எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்மின் சுமையுடையது. நமக்கு வந்து நேர்மறை மின்னூட்டம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து எங்க இருக்கும்னா நியூக்ளியஸ் உட்கருவுல இருக்கும். அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம். ஓகே, இன்சைடு த எலக்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான் எப்பவுமே எதிர்மறை தான். ஓகே, அவுட்டர் சர்ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவுட்டர்ல எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ அது பாசிட்டிவா இருக்காது. ஸோ நெகட்டிவ் தான். ரூதர்ஃபோர்டோட மாடல், the entire positive charge and almost all mass of an atom is concentrated in a tiny central core called the nucleus. ரூதர்ஃபோர்டு மாதிரிப்படி ஒரு அணுவோட முழு நேர்மறை மின்னூட்டமும் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்கருவுல மட்டும்தான் இருக்கும். Geographical region with a high level of unique species that is under threat of destruction and experiencing rapid habitat loss is known as what? தனித்துவமான அல்லது இனங்கள் அதிகமாக உள்ள அழிவு அச்சுறுத்தல்ல இருக்கக்கூடிய வேகமான வாழ்விட இழப்பை சந்திக்கும் புவியியல் பகுதியை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். If a person looks at a tree or an object outside from underwater, why does the tree appear farther higher and bent from its actual position? ஒருவர் நீருக்கடியில இருந்து வெளியே இருக்கக்கூடிய மரத்தையோ ஒரு பொருளையோ பார்க்கும் அப்படின்னா அந்த மரம் வந்து தன்னோட உண்மையான நிலையில இருந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தெரியுது. ஓகேவா? ஏற்கனவே இருக்கிற இதுல இருந்து கொஞ்சம் உயரமாகவும் வளைந்தும் காணப்படுது. இதுக்கு காரணம் என்ன? சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி விலகல், ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். அடுத்த கொஸ்டின். What is the main scientific reason for sodium hydroxide becoming strongly alkaline when dissolved in water? தண்ணியில கரைக்கும் போது சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு வலுவான காரணமாக மாறுவதற்கு முக்கிய காரணம் என்ன? ஸோ இப்போ தண்ணியில கரைக்கும் அப்படின்னா Na+OH- மாறும் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப அதுல ஹைட்ராக்சைடு வந்து இருக்கிறதுனால ஓகேவா? ஸோ அந்த ஹைட்ராக்சைடு அயனிகள் வந்து OH- வந்து மாறுறதுனால என்னாகும்? இது வந்து வலிமையான காரமா மாறும். ஸ்ட்ராங் பேஸா மாறும். ஓகேவா? டியூ டு ரிலீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயன்ஸ். இங்க ஹைட்ரஜன் எங்க இதாகுது? ஹைட்ராக்சைடு தானே வெளியே போகும் சோடியம் ஹைட்ராக்சைடுல. ஓகே, ஸோ ஹைட்ராக்சைடு தானே பிரியும். அப்ப ஹைட்ரஜன் வந்து தப்பு. அடுத்து டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் பியூர் சோடியம் மெட்டல். ஸோ இதனால காரணம் இல்ல. ஓகேவா? காரமா மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்ராக்சைடு தொகுதி தான் காரத்துக்கே காரணம். அப்ப சோடியம்லாம் அதுக்கு காரணம் கிடையாது. நீங்க எந்த காரத்தை எடுத்தாலும் அது OHல தான் முடிஞ்சிருக்கும். அப்ப ஆப்ஷன் சியும் வந்து ராங். டியூ டு த டீகம்போசிஷன் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ். நீர் மூலக்கூறுகள் சிதைவடைதல்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்ல. டியூ டு த ரிலீஸ் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான்ஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன். Na+OH- பிரியும். அந்த OH- எல்லாமே தண்ணியில அப்படியே பிரியறதுனாலதான் அது வந்து எப்படி மாறுதுன்னா வலிமையான காரமா மாறும். NaOH is a strong base. இதை தண்ணியில கரைக்கும் போது பாத்தீங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையா பிரிஞ்சு இன்னும் வலிமையான காரமா மாறும். The release of high concentration of hydroxide ions is what makes the solution strongly alkaline. ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு வலிமையான காரம். தண்ணீரில் கரைந்து அது எப்படி இருக்கு? முழுமையாக பிரியுது. ஓகேவா? சோ அதனால அந்த கரைசலை எப்படி மாறுதுன்னா ஸ்ட்ராங்கா மாறுது. Which of the following situation demonstrate a unique motion of an object where an external unbalanced force acts on it? ஒரு பொருளின் தனித்துவமான அல்லது வேகம் குறையும் இயக்கத்தை அதன் மீது வெளிப்புற சமனற்ற விசை செயல்படும் நிலைக்கு பெயர் என்ன?
ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூனிக் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வென் அன் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். ஓகேவா? அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு பந்து கூட எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பந்த உதைச்சு விடுறோம் அப்படின்னா என்னாகும், அந்த பந்து உருண்டு கொஞ்ச தூரம் தள்ளி போய் என்னாகும், கொஞ்ச நேரத்துல அப்படி ரெஸ்ட் எடுக்கும். ஏதோ ஒரு பொருள் இருக்கு, நம்ம அதுல ஒரு ஃபோர்ஸ் செலுத்துறோம், அதை மிதிக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல என்னாகும், கொஞ்ச நேரம் அப்படி உருண்டு போய் திருப்பியும் எங்க எங்க போயிரும், கொஞ்சம் தள்ளி போய் ஓய்வு நிலைக்கு போயிரும். ஓகேவா? A body moving with a constant uniform velocity in a vacuum. ஓகேவா? ஸோ இது wrong. Running continuously at the same speed on a closed circular path. மூடிய வட்டப்பாதையில் அதே வேகத்தில் தொடர்ந்து ஓடுவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் wrong. ஒரு ஒரு a ball rolling on the floor after being hit and eventually coming to a stop. தரையில் உருண்டு செல்லும் பந்து கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் போய் தானா நிக்கிறது. ஓகே. An object remaining at rest for an indefinite period. ஒரு பொருள் கடைசி வரைக்கும் ஓய்வுல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டியும் ராங்கு, பி தான் கரெக்ட். ஓகே. While constructing a ramp for differently abled individuals, which of the following key aspects must be strictly considered? மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ரேம்ப் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம் எது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், a ramp should be made extremely smooth so that the wheelchair moves fast ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா போனா அவங்களால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஓகே. ஸோ இப்ப மேல ஏறும்போது கூட பரவாயில்ல, ஆனா இறங்கும் போது ரொம்ப ஸ்மூத்தா இருக்குன்னா சர்ருன்னு வலிக்கிட்டு போய் கீழே விழுந்துருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. a ramp should be made of high friction. ஓகே. high friction material to control speed and reduce slipping. ஓகேவா? ஸ்பீடை வந்து கரெக்டா அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஏறும்போது பிரச்சனை இல்ல, இப்போ இறக்கத்துல இறங்குறாங்க அந்த ரேம்ப்ல இருந்து அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் உள்ள பாயிண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்பீடா வந்து அவங்க எங்கேயாவது போய் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே? அப்போ வேகத்தை கட்டுப்படுத்தவும் வழுக்குவதை குறைக்கவும் ரேம்ப் வந்து எப்படி இருக்கணும், அதிக உராய்வு பொருளால் வந்து செய்யப்பட வேண்டும். A slope of ramp should be very steep. அது செங்குத்தா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்களே யோசிச்சு பாருங்க. செங்குத்தா இருந்தா எப்படி நம்ம இது பண்ண முடியும்? ரொம்ப செங்குத்தா இப்படி இருக்கு அப்படின்னா அதுல எப்படி போக முடியும்? ஓகேவா? சோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஃபார் சேஃப்டி ramps must have anti skid surface. உராய்வு இதா இருக்கணும். This gives grip, கண்ட்ரோல், அதுக்கு ஒரு கிரிப்பை கொடுக்கும். கண்ட்ரோல் த ஸ்பீட் ஆஃப் வீல் சேர். அப்போ அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த வீல் சேருக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். அந்த ஸ்பீடையும் கம்மி பண்ணிக்கலாம். அதனால அவங்க விழுறத வந்து என்ன பண்ணிக்கலாம், விழாம நம்ம பாதுகாப்பா அந்த ரேம்ப்ல ஏறிக்கலாம். ஓகேவா? Under the Digital Personal Data Protection Act, whose consent or permission has been made mandatory for schools to digitally process children's personal data? Digital Personal Data Protection Act படி பள்ளிகள் குழந்தைகளின் தனிப்பட்ட தரவுகளை டிஜிட்டல் முறையில் செயலாக்க அனுமதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப யாரோட அனுமதிப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே இது பண்ணணும்? அந்த ஸ்கூல்ல வந்து அந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி பள்ளி குழந்தைகளோட தனிப்பட்ட தரவுகள், அவங்களோட போட்டோ, அவங்களோட மத்த டீடைல்ஸ், பயோமெட்ரிக், இது எல்லாத்தையுமே கரெக்டா அந்த இதுல நான் அந்த டேட்டால வந்து ஏத்தி வைக்கணும் அப்படின்னா யாருக்கிட்ட அனுமதி பெறணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரோட அனுமதி வேணும் அப்படின்னா ஸ்கூல் பிரின்சிபல் கிட்டயே கேட்கணும். இல்ல யார்கிட்ட கேட்கணும்? பேரண்ட்ஸ் ஆர் லீகல் கார்டியன்ஸ். அந்த குழந்தைகளுக்கு யார் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்காங்களோ, அப்பா அம்மாவா இருக்கட்டும், இல்லைன்னா கார்டியனா இருக்கட்டும், அவங்க கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டுதான் இது பண்ணணும். ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ குழந்தைகள்ங்கும் போது பேரண்ட்ஸ் அந்த லீகல் கார்டியன்ஸ் கிட்ட தான் அவங்க வந்து என்ன பண்ணணும், அந்த பெர்மிஷன் வந்து வாங்கணும். அண்டர் DPDPA 2023, children are considered a special category for processing their personal data. Verifiable consent from the parent or legal guardian is mandatory. Okay. School cannot collect or process it without that permission. ஓகேவா? ஸ்கூல் வந்து என்ன பண்ண முடியாது, பேரண்ட்ஸோட இது இல்லாம எந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ண கூடாது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஏ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். சிதைவு வினை பற்றிய பின்வரும் கூற்றை கருத்தில் கொண்டு சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் a single element breaking down into two productன்னு சொல்லியிருக்காங்க. சிதைவு வினையில் ஒரே ஒரு தனிமம் இரண்டு விளைபொருட்களாக உடைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் இஸ் மேண்டட்டரி இன் எவ்ரி டீகம்போசிஷன். ஒவ்வொரு சிதைவுலையும் ஆக்சிஜன் வந்து கண்டிப்பா வேணும். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தனிமம் வந்து 2 விளைபொருளா மட்டும்தான் பிரியும்னு சொல்லியிருக்காங்க. 2 தான் பிரியும்னு அவசியம் கிடையாது. 3ஆ கூட பிரியலாம், 4ஆ கூட பிரியலாம், 5ஆ கூட பிரியலாம். எத்தனை இதானாலும் அதை வந்து என்ன பண்ணலாம், சிதைவடைய செய்யலாம். அப்ப இது வந்து ராங். ஆக்சிஜன் வந்து கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருக்காங்க டீகம்போசிஷனுக்கு. சில டீகம்போசிஷன்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜனே தேவையில்ல. ஆக்சிஜன் வந்து கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது அவசியம் இல்ல. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான். So explanation இங்க இருக்கு. Decomposition reaction involves a single compound breaking down into two or more simpler, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட
சிம்பிளர் சப்ஸ்டன்சஸா மாறுது தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதைவு, டீகம்போசிஷன். ஓகேவா? ஸோ கால்சியம் கார்பனேட் கால்சியம் ஆக்சைடாவும் மாறும், CO2ஆவும் மாறும். ஸோ 2ஆ தான் மாறணும்னு இல்ல. 3 இது கூட நமக்கு விளைபொருள் கூட உருவாகலாம். ஓகே. ஆக்ஸிஜன் கண்டிப்பா வேணும்னு அவசியம் இல்ல. சில டீகம்போசிஷனுக்குலாம் ஆக்ஸிஜனே தேவையில்ல. ஓகேவா? இப்போ சோடியம் குளோரைட் இருக்குன்னா அது சோடியமாவும் குளோரினாவும் என்ன ஆகிரும்? சிதைவடைஞ்சிரும். A boy is conducting an experiment in a laboratory on the growth and elongation of plant roots and stems. Which plant tissue responsible for this growth will he find? Previous ஷிப்டோட கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு மாணவன் தாவர வேர்கள் மற்றும் தண்டுகளின் வளர்ச்சி நீளம் குறித்து ஆய்வகத்தில் ஒரு பரிசோதனை செய்கிறார். வளர்ச்சிக்கு காரணமான தாவர திசு எது? ஸோ இப்போ தாவரத்தோட வளர்ச்சிக்கு முக்கியமான திசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் திசு தான் தாவரங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். ஓகேவா? ஸோ மெரிஸ்டமேட்டிக் திசுங்கிறது ஆப்ஷன் பி. Growth and elongation in roots and stems occurs due to meristematic tissue. These are actively dividing undifferentiated cells present at the tips of the root stems, and in the cambium. They are responsible for primary and secondary growth of the plant. Okay. ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து செல்களை வந்து மெச்சூர் ஆகிற வைக்கிறதுக்கு, வாஸ்குலர் டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதுல தான் சைலம் ஃப்ளோயம் எல்லாமே இருக்கு. டெர்மல் டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா அது இது வந்து எதுக்கு? ப்ரொடெக்ஷனுக்கு. ஓகேவா? வேர்கள் மற்றும் தண்டுகளின் வளர்ச்சி அதோட நீளத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. இது தொடர்ந்து புதிய செல்களை உருவாக்கும். வேறுபாடு அடையாத செல்கள். இது வேர் மற்றும் தண்டோட நுனியிலும் கேம்பியத்திலும் காணப்படுகிறது. தாவரத்தோட முதன்மையான வளர்ச்சிக்கு காரணமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ தான். Which of the following mixtures is an example of suspension? பின்வருவனவற்றில் சஸ்பென்ஷன் கலவைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது? சோ சஸ்பென்ஷன் அல்லது தொங்கும் கரைசல், தொங்கும் கலவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா மில்க்ன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. சுகர் அண்ட் வாட்டர் சொல்யூஷன். இது எப்படி சஸ்பென்ஷன் அப்படி தொங்கும் இதா இருக்கும். சஸ்பெண்ட் ஆகி அப்படி நிக்கும். இப்ப உதாரணத்துக்கு இங்க தண்ணி எடுத்துக்கிறோம். இதுல தூக்கி நீங்க சுகரை தூக்கி போடுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சுகரை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ள இருந்து உங்களால எடுத்துட்டு வர முடியுமா? காட்ட முடியுமா அந்த தண்ணிக்குள்ள? காட்ட முடியாது. ஏன்னா சுகர் ஃபுல்லா இதுல வந்து கரைஞ்சிரும். மட்டி வாட்டர், சேறு கலந்த தண்ணீர். ஓகேவா? சேறு கலந்த தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தண்ணி இருக்கு. அதுல சேறு கலந்து இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தோம். இப்போ உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி மேல அந்த மண்ணு எல்லாமே, அந்த சேறு எல்லாமே மிதந்துகிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த சேறு எல்லாமே எங்க போயிரும்? அடியில கிடக்கும். தண்ணி மட்டும் தெளிஞ்சாக்குல மேல இருக்கும். ஓகேவா? அப்ப இதுல வந்து என்ன இருக்கு? அந்த கரைசல் வந்து தொங்கிய கரைசலா அப்படி இருக்கா? அந்த சேறு மட்டும் மேல இருக்கும். அப்படி இல்லன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல தண்ணி எல்லாமே, அதாவது நல்ல தண்ணியில தெளிஞ்சு மேல தண்ணி நிக்கும். அடியில சேறு எல்லாமே போயிரும். அப்ப இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா சஸ்பென்ஷன். அப்படி சஸ்பெண்ட் ஆகி இங்க நிக்குது பாத்தீங்களா? அப்ப இந்த சஸ்பென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சேறு கலந்த தண்ணீர். பியூர் வாட்டர். பியூர் வாட்டர் வந்து எப்படி இருக்கும்? அப்படி பியூரா தண்ணி மட்டும் தான் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு இது அப்படியே இருக்குமா? இருக்காது. அப்ப சஸ்பென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து சேறு கலந்த தண்ணீர். அதே மாதிரி வீட்ல நம்ம காஃபி எல்லாம் போடுவோம். அதுலயும் அதே மாதிரி தான். இப்போ கருப்பட்டி காஃபி எல்லாம் போடுறோம் அப்படின்னா மேல டீ தூள் போட்டோனே ஒண்ணு டீ தூள் வந்து இதாகிரும். இல்லன்னா அடியில வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அடியில போய் கிடக்கும். அந்த காபி மட்டும் தெளிஞ்சு அப்படியே மேல இருக்கும். ஓகேவா? அப்ப suspension is a heterogeneous mixture where solid particles are suspended in liquid and do not dissolve. They settle down on standing. ஓகேவா? சோ அதான் சொல்றாங்க. சாலிடா இருக்கிறது எல்லாமே அந்த தண்ணியில வந்து கரையாம அது அடியில போய் ஒண்ணு படிஞ்சிருக்கும், இல்ல மேல மிதந்துகிட்டு இருக்கும். Muddy water is a suspension because all soil particles are suspended in water and settle after some time. Okay. Milk is a colloid. Sugar solution is a true solution. Pure water is not a mixture. ஓகேவா? சஸ்பென்ஷன் என்னன்னு சொல்லிட்டேன் நான் எக்ஸாம்பிளோட. அததான் இங்க வந்து சொல்லியிருக்கோம். பால் வந்து ஒரு கூழ்ம கரைசல். ஓகேவா? சர்க்கரை கரைசல் வந்து ஒரு உண்மையான கரைசல். அது வந்து என்ன பண்ணிரும்? தண்ணியில வந்து கரைஞ்சிரும். தூய நீர் வந்து இது ஒரு கலவையே கிடையாது. வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கு. கலவைனா என்ன அர்த்தம்? ஒரு 2 பொருள் 3 பொருளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? கலவை. 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பொருட்களை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் கலவை. Which of the following options? ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகியிருக்கு. எதுக்கு ப்ரீவியஸ் ஷிஃப்ட் படிக்க சொல்றோங்கிறது தெரியுதா? அப்படியே ரிப்பீட் ஆகுது. இப்ப நம்ம பார்த்த அந்த சஸ்பென்ஷன் கொஸ்டினும் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். Which of the following option correctly represent the increasing order of DDT concentration among the organisms in a food chain? உணவுச் சங்கிலியில் உள்ள உயிரினங்களில் புல்லு, வெட்டுக்கிளி, பாம்பு, பருந்து DDT செறிவின் அளவு அதிகரிக்கும் வரிசையை எது குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ எதுவா இருக்கும்? கிராஸ் இருக்கு,
புல்ல வந்து யாரு சாப்பிடுவாங்க? கிராஸ் ஹோப்பர். யாருக்கு வந்து அதிகமான அளவு அந்த பூச்சிக்கொல்லி, அந்த ரசாயனம் வந்து உடம்புல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு புல் இருக்கு அப்படின்னா, அந்த புல்ல வந்து யாரு சாப்பிடுவா? ஒரு கிராஸ் ஹோப்பர். ஒரு விட்டி பூச்சியோ ஏதோ ஒண்ணு சாப்பிடுது. அந்த பூச்சி வந்து சாப்பிடுது. ஓகேவா? அப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த ரசாயனம் எல்லாமே இதோட உடம்புல இருக்கும். அதுக்கப்புறம் இத யாரு சாப்பிடுவா? ஒரு பாம்பு வந்து சாப்பிடும். அப்ப இந்த இதுல இருக்க ரசாயனத்த விட இதுல இன்னும் அதிகமா இருக்கும். அந்த பாம்ப வந்து ஒரு ஒரு பருந்து வந்து சாப்பிடுது. ஓகேவா? அப்ப இத கம்பேர் பண்ணும்போது இதோட உடம்புல இன்னும் ரசாயனம் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிடிடியோடது. ஓகே. புல்ல வந்து அந்த விட்டி பூச்சி ஏதோ ஒண்ணு சாப்பிடும். அதுக்கப்புறம் பாம்பு வந்து கழுகு சாப்பிடும். ஓகே. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அந்த ரசாயனத்த பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல இதுல கம்மியா இருக்கும். இத சாப்பிடும்போது இதுல இன்னும் அதிகமா இருக்கும். இது சாப்பிடும்போது இதுல அதிகமா இருக்கும். இதுல இன்னும் எல்லாரையும் விட, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அந்த புல்ல விட இந்த பருந்துல இன்னும் அதிகமா இருக்கும். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மத்தது எல்லாமே ஆர்டர் தப்பா குடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பில தான் கரெக்ட்டா குடுத்திருக்காங்க. சோ அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த கரெக்ட் ஃபார்முலா டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அக்காமடேட்டட் இன் எ கிவன் எனர்ஜி செல் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு அணுவின் கொடுக்கப்பட்ட ஆற்றல் கூட்டில் அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான்கள் வந்து இடம்பெற முடியும்? 2n². ஓகேவா? 2n² வந்து அந்த வெளிக்கூட்டுல நாம என்ன பண்ணணும்? அந்த எலக்ட்ரான்கள் வந்து வைக்கணும். ஓகேவா? சோ நம்ம அத வந்து K கூடு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருக்கேன். K கூடு, L கூடு, அதுக்கப்புறம் M கூடு அந்த மாரி சொல்லியிருக்கோமா? K ஷெல், L ஷெல். ஓகேவா? சோ அப்போ இதுல n ஓட வேல்யூ 1 போட்டோம் அப்படின்னா, K ஷெல்ல n = 2 இருக்கும். L ஷெல்ல n = 3 இருக்கும். ஓகேவா? சோ அப்போ அந்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையோட இது வந்து 2n² தான் ஃபார்முலா. ஓகே. ரைட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வாஸ் ஃபார்முலேட்டட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சயின்டிஸ்ட்? வலதுகை பெருவிரல் விதி பின்வரும் எந்த விஞ்ஞானிகளில் யார் உருவாக்கினார்னு கேட்டிருக்காங்க. யார் உருவாக்குனாங்க? வலதுகை பெருவிரல் விதி. வலதுகை பெருவிரல் விதி வந்து எந்த விஞ்ஞானி உருவாக்கினார் அப்படின்னா, ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல். Which biopharma company or leadership has recently been honored with prestigious corporate excellence and philanthropic leader awards for outstanding contribution to global public health and life-saving vaccine accessibility? உலக பொது சுகாதாரம் மற்றும் உயிர்காக்கும் தடுப்பூசி கிடைப்பதற்கு சிறந்த பங்களிப்புக்காக சமீபத்துல மதிப்புமிக்க கார்ப்பரேட் எக்ஸலன்ஸ் மற்றும் பிலாந்தரபிக் லீடர் விருதுகளை எந்த பயோபார்மா நிறுவனம் வந்து பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. Which ambitious indigenous satellite was moved to the launchpad by ISRO in late October 2025 and successfully launched in early November 2025? 2025 அக்டோபர் பிற்பகுதியில் இஸ்ரோவால் ஏவுதளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு 2025 நவம்பர் தொடக்கத்துல வெற்றிகரமாக ஏவப்பட்ட செயற்கைக்கோளோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. CMS-03. Okay, அடுத்த question. In physics and engineering, by which instrument or method is the load acting on an object primarily recorded? இயற்பியல் மற்றும் பொறியியலில் எந்த பொருளின் மீது செயல்படும் சுமை எந்த கருவி அல்லது முறையால் முதன்மையாக பதிவு செய்யப்படுகிறது? சோ எதால அப்படின்னு பாத்தீங்கன்னா load cell or spring balance. How many total chromosomes are present in a newly formed human zygote after fertilization? ஓகேவா? கருத்தரித்ததற்கு பிறகு, அதாவது அண்டமும் விந்தும் இதானதுக்கு அப்புறமா ஜைகோட்டுகள் வந்து உருவாகும் இல்லையா? சோ அப்போ அந்த கருத்தரித்த பிறகு புதிதாக உருவாகக்கூடிய மனித சைகோட்ல வந்து எத்தனை குரோமோசோம்கள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எத்தனை குரோமோசோம் வந்து இருக்கும்? சோ மேலும் ஃபீமேலும் சேர்ந்துதான் என்ன உருவாகும்? கருத்தரித்தல். ஓகேவா? சோ அப்போ மேல் கிட்ட இருந்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட் வந்து யாரு? மேலு, ஃபீமேல் இருப்பாங்க. ஓகேவா? சோ இவங்க தான் பேரண்ட். ஓகேவா? சோ பேரண்ட் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு என்ன உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருத்தரித்தல் வந்து உருவாகி ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுல மேல் கிட்ட வந்து 46 குரோமோசோம் வந்து இருக்கும். ஓகேவா? சோ மேலோடது பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லுவோம் நாம? XY குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபீமேலோடது பாத்தீங்க அப்படின்னா XXன்னு சொல்லுவோம். அப்ப இங்க வந்து 46 இருக்கும். அதாவது 23 ஜோடின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா 46 குரோமோசோம்கள் வந்து மேல் கிட்ட இருக்கும். அதே ஃபீமேல் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 46 குரோமோசோம் இருக்கும். இல்லன்னா 23 ஜோடி இருக்கும். இப்ப புதுசா உருவாகக்கூடிய இதுல பாத்தீங்க அப்படின்னா மேல் கிட்ட இருந்து ஒரு 23 குரோமோசோமும் ஃபீமேல் கிட்ட இருந்து, அதாவது அப்பா அம்மான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்பா கிட்ட இருந்து 23 குரோமோசோம், அம்மா கிட்ட இருந்து 23 குரோமோசோம். ஓகே. சோ ரெண்டும் சேரும்போது புதுசா ஒரு குழந்தை ஒரு ஜைகோட்
வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சைக்கோட். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அது வந்து எப்படியா மாறும். அந்த ஒவ்வொரு மந்த்லயும் அப்படியே டெவலப் ஆகி கடைசி குழந்தையா பிறக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த சைக்கோட் உருவாகும் போது பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருந்து 23, அப்பா கிட்ட இருந்து 23, அம்மா கிட்ட இருந்து 23 எடுத்து இதுல வந்து எத்தனை இருக்கும்னா 46 குரோமோசோம்கள் வந்து இருக்கும். ஓகே, 46ங்கிறது ஆப்ஷன் பி. இதுல இங்க இருந்து பாத்தீங்கன்னா மேல் கிட்ட இருந்து எக்ஸ் குரோமோசோமும் ஃபீமேல் கிட்ட இருந்து இங்க எக்ஸும் சேர்ந்துச்சுன்னா எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தை வந்து பிறக்கும். அதே இது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒய் குரோமோசோம் வருது அப்படின்னா எக்ஸ் ஒய். சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் குழந்தை வந்து பிறக்கும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறது வந்து யாருகிட்ட இருந்து மேல் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த இதை வச்சுதான் பிறக்கிற குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறது இதாகும் முடிவாகும். ஓகேவா? ஓகே. A human sperm அததான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். A human sperm has 23 chromosome and a human egg also has 23 chromosome. அப்படிதானே? சோ human sperm sperm அப்படிங்கிறது ஸ்பேம் இல்ல ஸ்பெர்ம். ஸ்பெர்ம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஆண் மேலோடது. ஓகேவா? சோ ஹியூமன் எக்குங்கிறது யாருன்னா பெண்ணோடது, ஃபீமேலோடது. ஓகேவா? சோ அங்க 23 இங்க 23 சேர்ந்துதான் ஒரு ஜைகோட் வந்து உருவாகும். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? சோ அந்த ஸ்பெர்மும் இந்த எக்கும் சேர்ந்து கம்பைன் ஆகி தான் என்ன உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜைகோட். ஓகேவா? சோ 23 + 23 46 குரோமோசோம். ஓகேவா? ஒரு மனித விந்தணு அப்படிங்கும்போது ஆண். ஓகேவா? சோ இந்த விந்தணுவில் 23 குரோமோசோம்கள் இருக்கும். மனித கருமுட்டை அப்படிங்கிறது பெண்ணோட கருமுட்டையில பாத்தீங்கன்னா 23 குரோமோசோம் இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஜைகோட் வந்து உருவாகும். சோ 23 + 23 46 குரோமோசோம்கள் வந்து உருவாகும். ஓகே. 46 குரோமோசோம்கள் கொண்ட அந்த ஜைகோட் இல்லனா அப்படி டெவலப் ஆகி குழந்தையா பிறக்கும். அவ்வளவுதான். Newton's two prism experiment. If the second identical prism is kept inverted relative to the first prism, what will be the color of the light emerging from the second prism? நியூட்டனின் 2 பட்டக சோதனையில் இரண்டாவது ஒரே மாதிரியான பட்டகம் முதல் பட்டகத்திற்கு தலைகீழாக வைக்கப்பட்டால் இரண்டாவது பட்டகத்திலிருந்து வெளிவரும் ஒளியின் நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைகீழாக வைக்கும்போது இரண்டாவது இதுல இருந்து வரக்கூடியது அப்படியே வெள்ளொளியா இருக்கும். Newton's two prism experiment. First prism splits white light into 7 colors. செகண்ட் பிரிசம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை தலைகீழ வச்சதுனால அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒயிட் கலரா தான் அப்படி வரும். அது 7 வண்ணங்களாக பிரிஞ்சு வராது. Which of the following hydrocarbons is highly reactive towards an addition reaction? பின்வரும் ஹைட்ரோகார்பன்களில் எது கூட்டு வினைக்கு மிகவும் வினைபுரியக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈத்தீன் C2H4. What is the primary function or contribution of stomata present in leaves during the process of photosynthesis? ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டின் போது இலைகளில் உள்ள துளைகளின் முதன்மை செயல்பாடு அல்லது பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயு பரிமாற்றம். ஒளிச்சேர்க்கைக்கான வாயுக்களை பரிமாற்றம் செய்தல். அந்த இலையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டொமேட்டோ வழியாக தான் வாயு பரிமாற்றம் நடக்கும். வாயு பரிமாற்றம்னா என்னது? இப்ப இலை இருக்கு அப்படின்னா அது ஒளிச்சேர்க்கை பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை? சூரியன் தேவை, சன்லைட் தேவை. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமானது என்னது? கார்பன் டை ஆக்சைடு தேவை. ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இது வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும். இது ஒளிச்சேர்க்கை மூலமா உணவு தயாரிக்கும் போது இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடுறதுனாலதான் இந்த ஆக்சிஜனை நாம வந்து சுவாசிக்கும். ஓகே, இந்த மாதிரி வாயு பரிமாற்றம் நடக்கிறதுக்கு காரணம் ஸ்டொமேட்டோ. ஓகேவா? பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டொமேட்டோ டியூரிங் போட்டோசிந்தசிஸ் இஸ் டு எக்ஸ்சேஞ்ச் கேசஸ். வாயு பரிமாற்றம் வந்து நடக்குது. அதுல என்ன வேலை நடக்கும்? ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். இதுதான் தாவரத்தோட வேலை. ஓகே, அது அந்த இலைகள்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டோ மூலமா நடக்குது. Which of the following examples demonstrate an unbalanced force? எது சமநிலையற்ற விசையை நிரூபிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமநிலையற்ற விசை. ஓகேவா? சோ கிக்கிங் எ ஸ்டேஷனரி ஃபுட்பால் ஆன் த கிரவுண்ட். இங்கதான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சமநிலையற்ற விசை வந்து இருக்கும். ஓகேவா? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் காசஸ் எ சேஞ்ச் இன் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். சமநிலையற்ற விசை வந்து ஒரு பொருள்ல இயக்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேவா? சோ ஒரு பந்து வந்து ஓய்வு நிலையில இருக்கு. நாம போய் மிதிச்ச பிறகுதான் அது உதைச்ச பிறகுதான் அது என்ன ஆகுது? நகர ஆரம்பிக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஷிஃப்ட் 2 and 3ல கேட்ட கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ்லயும் சயின்ஸ்லயும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து இப்ப வரக்கூடிய ஷிஃப்ட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அதனால அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா படிச்சிருங்க. ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிச்சிட்டீங்கனாலே சயின்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் பத்தி நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம்,
இப்படிதான் வருமா? இன்டெப்த்தா வருமா? அப்படிங்கிற மாரி பயப்பட வேண்டாம். ஏன்னா இதுவரைக்கும் நடந்த பேப்பர்ல முந்தின ஷிஃப்ட்ல என்ன மாரி கேட்டிருக்காங்களோ, அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின், அதுல இருந்தும் சில கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மேத்ஸ பொறுத்தவரைக்கும் சேம் பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. நம்ம கூட மேத்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, YouTubeல வீடியோ குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸையும் கரெக்ட்டா பாருங்க. எனக்கு 3ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து என்னோட எக்ஸாம் வந்து 25ஆம் தேதி தான் மேம். என்னோட எக்ஸாம் 20ஆம் தேதி தான் மேம். அதுவரைக்கும் எனக்கு நடக்கக்கூடிய ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடண்ட் இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா, டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும் அப்டின்னா, ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 199. ஓகே. அதே மாரி அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல. பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடண்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஃபீஸ் வந்து 2499. 1 இயர் வேலிடிட்டியோட ஃபீஸ் வந்து 1999. இப்பதான் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள அனாலிசிஸ் கிளாஸஸ் அதாவது ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட கொஸ்டின் கிளாஸஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, குரூப் டி அனாலிசிஸ் 2026 பிளேலிஸ்ட்ல இதுவரைக்கும் ஆகஸ்ட் 3ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அனாலிசிஸ் வீடியோவும் அதுல இருக்கு. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸோட வீடியோஸ் எல்லாமே அதுல இருக்கு. அதுல பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ திருப்பியும் சொல்றேன். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின படிங்க. ஏன்னா உங்களுக்கு 4ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் ரிப்பீட் ஆகுது கரண்ட் அஃபேர்ல. சயின்ஸ்ல அதே மாரி 4 டூ 5 கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. அப்ப லாஸ்ட் மினிட்ல 10 மார்க்குங்கும்போது பாருங்க. சோ ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ட நல்லா படிங்க. அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டினும் படிங்க. திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரம் போங்க. ஹால் டிக்கெட்ட பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. 2 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.